நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே கிதியோனை குறித்து நாம் படிக்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கிதியோனுக்கு தேவ தூதனானவர் வெளிப்பட்டு அவனோடு கூட பேசுகிறார். கிதியோன் மறு உத்தரவாக கேட்ட காரியத்தை தான் அங்கு நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? போதும். கர்த்தர் எங்களோடே இருந்தால். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்கின்ற கேள்வி, எங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? அவர் இருப்பாரேயானால் மீதியானியர் எங்களுடைய உடைமைகளை ஏன் கொள்ளையிட்டு செல்ல வேண்டும்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுடைய பிரயாசத்தின் பலனை வேறொருவர் ஏன் எடுத்து செல்ல வேண்டும்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை வேறொருவன் திருடி செல்ல வேண்டுமா? பிரியமானவர்களே, கிதியோன் எந்த சூழ்நிலையிலே இவைகளை கேட்கிறான் என்றால், இஸ்ரவேலருடைய விளைச்சல் அதிகமாகி அறுப்பு காலம் வரும்போது, வார்கோதுமையின் அறுப்பின் வேளை வரும்போது மீதியானியர் திரளாய் வந்து அதை எடுத்து செல்வார்கள். விதைத்து நீர் பாய்ச்சி அறுவடைக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்ற இஸ்ரவேலருக்கு அதிலே கொஞ்சம் கூட கிடைக்காமல் போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் கிதியோன் கர்த்தரை பார்த்து கேட்கின்றான். கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்கின்றான், ஆண்டவர் எங்களோடே இருந்தால். இதே போல புதிய ஏற்பாட்டிலும் கூட யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே லாசருனுடைய சகோதரி கேட்கிறதை, இயேசுவை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் இருக்கும் இடத்திலே விபரீதங்கள் நடக்காது என்பது நம் எல்லாருடைய எண்ணம். ஆண்டவர் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆண்டவர் இருக்கும்போது நஷ்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இருக்காது. ஆண்டவர் கூட இருப்பாரேயானால் இழப்புகள் இருக்காது என்று நாம் நினைக்கின்றோம். இது எல்லாருடைய மனதிலும் இருக்கின்ற ஒரு எண்ணம். லாசரு வியாதிப்பட்டு இருப்பதை இயேசு அறிந்த போதும் அங்கே தொடர்ந்து தம்முடைய ஊழியத்தை செய்துவிட்டு பெத்தானியாவுக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். லாசருடைய வீட்டுக்கு அவர் வரும்போது லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மோசே காணப்பட்டான். எகிப்தின் கொடுமையான அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்திலே இஸ்ரவேலர் எல்லாரும் 400 ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகின்றார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. இருக்கிறவராகவே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நீர் இருந்தீரானால், கிதியோன் இல்ல, நீர் இங்கு கர்த்தர் எங்களோடு இருந்தால் என்று கிதியோன் கேட்கின்றான். அடுத்ததாக மரியாள் கேட்கின்றாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால். இப்ப மோசேயும் அதை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீர் இருந்தீரானால் ஏன் நாங்க 400 வருஷம் இந்த அடிமைத்தனம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த அடிமைத்தனத்தின் ஊடாக நீங்க இருந்தாலும் தேவ ஜனமே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கேள்வி பல நேரத்தில் நாமும் கேட்பதுண்டு, மற்றவர்களும் நம்மை பார்த்து கேட்பதுண்டு. நீ
ஆராதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்தால், நீ விசுவாசிக்கிற கர்த்தர் உனக்கு உதவி செய்தால், கேட்குறாங்களா? அப்படி கேட்குறாங்களா இல்லையா? நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ, அந்த சர்ச்சில் எந்த ஆண்டவரை வழிபடுறியோ, அவர் உனக்கு உதவி செய்தால், ஏன் இப்படி? பிரியமானவர்களே, இது உலகமெங்கும் பொதுவாக இப்படி கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அங்கு பார்த்தீங்கன்னா கிதியோனோடும் கர்த்தர் இருந்தார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். மரித்து போன லாசருடைய வீட்டிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று ஆண்டவர் சொன்னார். பிதாவாகிய தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 இயேசுவுக்கு பெயரிடும்படியாக தூதன் சொல்லுகிறான். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். குமாரனாகிய தேவன் என்ன பெயர் அவருக்கு? சத்தமா சொல்லுங்க. இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, அப்போ ஆவியாகிய தேவன், ஆவியானவராகிய கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிச்ச ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சோ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ன சொல்லுகிறார்னா, என்றென்றைக்கு நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் யோவான் ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறான்? 1 அதிகாரம் 7 வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் முக்காலத்துக்கும் உரியவர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அதனாலதான் ஆண்டவர் அவர் தம்முடைய நாமத்தை சொல்லும் போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் படத்துக்கும் சிலைக்கும் நம்ம சிலை வணங்குறதும் இல்லை, படம் வைக்கிறதும் இல்லை. ஏன்னு கேட்டா அவரு இருக்கிறவராகவே இருக்கிறார். பொதுவாக யாருக்கு சிலை வச்சு யாருக்கு படம் வைப்பாங்க? ஒரு இடத்துல மீட்டிங் வச்சாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கிறிஸ்தவர் இறந்துட்டார். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, அந்த இறந்தவருடைய ஒரு வயதான ஒரு பெரியவர், நீங்கள் தான் அந்த உருவப்படத்தை திறக்கணும் அப்படின்னா. நான் படத்தை திறக்கிறதும் கிடையாது, மூடுறதும் கிடையாது எங்கேயும். நான் போல. அவங்க வருத்தப்பட்டு கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் நீங்கள் வரல? நீங்கள் தான் உருவப்படத்தை திறக்கணும்னு வச்சுருந்தோம், நீங்கள் லேட்டாக வந்ததுனால வேற ஒருத்தர் திறந்துட்டாரு. சந்தோஷம், யாரோ ஒருத்தர் திறந்துட்டாங்கல்லம்மா அப்படின்னு. நம்ம யாரெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஒரு உருவப்படத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதர் என்னைக்கும் இருக்கிறேன்னு இருக்கிறாரு. அதனால அவருக்கு போய் ஒரு மெழுகுவத்தி நம்ம ஏற்ற வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லை. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும், ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. ஊதுபத்தி, மெழுகுவத்தி இதெல்லாம் இயேசுநாதருக்கு அவசியமே கிடையாது. செலவன் வைக்கிறான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, இயேசுநாதரை பார்த்து எல்லாம் சிலுவையில் அடித்தாங்க, பெட்டியில் வச்சாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு கதை. அதனால் அவருக்கு என்ன அவசியம்? ஒரு சிலையோ ஒரு படமோ அவசியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மரிக்கிறவர் அல்ல, அவர் மரித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவர் தம்மை பல நிலைகளிலே வெளிப்படுத்துகிறார்.
எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் பங்கு பங்காக வகை வகையாகவும் வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பங்கு பங்காய் வகை வகையாய் திருவுளம் பற்றின தேவன். ஆண்டவர் வித்தியாசமான நிலைகளிலே வித்தியாசமான மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு மனிதனுடைய தேவைக்கு ஏற்றது போல அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். பூர்வ காலங்களில், முந்தின காலங்களிலே அவர் வித்தியாசமான நிலைகளிலே தமது ஜனத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் அவர் அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு வெளிப்படுகின்ற இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்? அதைத்தான் உங்களுக்கு 4 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமே என்றால், யோவான் சுவிசேஷத்தில் பூரணமாக நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் 7 முறை அவரை குறித்து யோவான் திரும்ப திரும்ப நானே நானே என்று அவர் இயேசு சொன்னதை குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நானே வாசல் இருக்கா, நானே மெய்யான திராட்சை செடி. 7 முறை இயேசு நானே என்று சொன்ன காரியங்கள் யோவான்ல இருக்கு. அது எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் பார்க்க போவதில்லை. ஒரு காரியத்தை, 1 அல்லது 2 காரியத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். போதும். I am the good shepherd. I am, நானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, சத்தமா சொல்லுங்க, இருக்கிறார். ஆமென். நானே நல்ல மேய்ப்பனாக இருப்பேன் என்று அவர் சொல்லல. நானே நல்ல, முக்காலத்துக்கும் உரியவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்ப இந்த நல்ல மேய்ப்பன் இயேசு, நல்ல மேய்ப்பனாக அவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், மேய்ப்பனை குறித்து ஒரு சங்கீதம். என்னது அது? 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி. யார் சொன்னது இந்த வசனத்தை? சொன்னது யாரு? தாவீது. தாவீது என்ன வேலை செஞ்சாரு? ஆடு மேய்ச்சார். அவரே ஒரு மேய்ப்பர். அவர் யாரை மேய்ப்பன் அக்செப்ட் பண்றாரு? எனக்கு ஒரு மேய்ப்பர். அவர் யாரு? தேவன். இல்ல, மேய்ப்பராய் இருக்கிறார். நான் அதை தான் சொல்ல விரும்ப. நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த மேய்ப்பனுடைய பண்பை கொஞ்சம் பார்க்கணும். இந்த நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னாரே, இந்த நல்ல மேய்ப்பனுடைய பண்பு என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இவர் செய்கிற 3 காரியம் இருக்கு. சேர்த்து, சுமந்து, அப்புறம் என்ன செய்யறாரு? நடத்துகிறார். 3 காரியம் இருக்கா? மெய்ப்பார், எல்லாரையும் மெய்த்து எப்படி செய்வாரா? எதை தம்முடைய புயத்தினால சேர்த்து? ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால சேர்த்து, அப்புறம் தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். 3 காரியம் அந்த மேய்ப்பர் செய்கிறார். முதலாவது சேர்க்கிறாராம். 100 ஆடு இருந்தது,
ஒரு ஆடு காணும். மீதி 99 ஆடுகள் என்ன பண்ணிட்டான் மேய்ப்பன்? தொழுவத்தில் விட்டுட்டு காணாம போன ஒரு ஆட்டை என்ன பண்ணானா? தேடி போனான். அந்த காணாம போன ஆட்டை தேடி 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 அலைந்து அதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்றானா, அதை தன்னுடைய தோள்களின் மேலே சுமந்து அதை கொண்டு வந்து தொழுவத்தில் சேர்க்கிறான். மற்ற ஆடுங்களுக்கும் இந்த ஆடுங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, முதல்ல இந்த ஆடு தூரம் போன சோரம் போன ஒரு ஆடு, அதான வித்தியாசம். மீதி ஆடெல்லாம் கூட இருக்கு, மேய்ப்பனோட இருக்கு. இது தூரம் போயிடுச்சு. இந்த தூரம் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டால், அடி உதை கொடுத்து அதை திருத்தணும்னு இல்லை. இதை எப்படி தான் திருத்துறாரு இந்த மேய்ப்பன்? தோளின் மேலே சுமந்து அதுக்கு ஒரு அன்பை பாராட்டி திருத்துறாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆட்டை கொண்டு வந்து சேர்த்தது போல ஆண்டவர் என்ன செய்தாராம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், அக்காலத்திலே, எக்காலத்திலே? தேவனை அறியாத அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை சேராமல் இருந்த நம்மை, நல்லா கவனிங்க, கவனிச்சா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கிறிஸ்துவை சேராதிருந்த நம்மை. அப்ப கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் யாரு அப்படின்னா யூத ஜனங்கள். அவர்களுக்காக தேவன் ஒரு தேசத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்களுக்காக தேவன் உடன்படிக்கைகளை பண்ணினார். அவர்களுக்காக தேவன் ஆசீர்வாதங்களை வகுத்து கொடுத்திருந்தார். ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துவை சேராதவர்கள், காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், யூதர்கள் புற இனத்து மக்களை, ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட என்ன கூட குடிக்க மாட்டாங்களாம் யூதர்கள், தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்த யூதர் அல்லாது இருந்த உங்களையும் என்னையும் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணாரா? சேர்த்து, தமது புயத்தினாலே சேர்த்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மேய்ப்பனுடைய கையில் என்ன இருக்கும்? உமது கோலும் உமது தடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சேர்த்தார். அவருடைய கரத்தினாலே, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பராக்கிரமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவருடைய மந்தையிலே நம்மை சேர்த்தார். அவருடைய தொழுவமாகிய சபையிலே நம்மை சேர்த்திருக்கிறார். விசுவாசிச்சு அவர் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். புறம்பா இருந்தோம் ஐயா, சபைக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம எத்தனை பேர் கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்மில் அநேகர் கிறிஸ்து அல்லாத பின்னணியை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்து அல்லாத பின்னணியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய முதல் தலைமுறையில நான் தான் கிறிஸ்தவன் என்று சொல்கிற மாத்திரம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன பண்ணார்? அந்த தொழுவத்துல சேர்த்து. பிரியமானவர்களே, இதை நாம் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தையும் நம்ம உணர வேண்டும். நம்ம கொண்டு வந்து சேர்த்தாரு, நம்ம நடத்தி ஓட்டிக்கிட்டு வந்தா நம்ம நடந்து வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மள அவருடைய புயங்களில் நம்மை சுமந்து. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் ஆண்டவர் எப்படி சுமக்கிறாராம்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, கழுகு தன்னுடைய செட்டைகளுக்கு மேலே தன்னுடைய குஞ்சுகளை வைத்து சுமப்பது போல என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை சுமந்து வந்தார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, கடந்து வந்த நாட்களை யோசிச்சு பாருங்க, கடந்து வந்த வருடங்களை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்ம சுமந்து வராட்டி இன்னைக்கு இங்க வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம். உண்மையா? அது உண்மைதானே? அது ஆமேன். அப்ப நம்மளை கொண்டு வந்தாரு.
நடத்துறாரு. இந்த ஆட்டை நடத்துகிற விதம் பாருங்க, தேவன் நடத்துகிற விதம் வித்தியாசமானது. அதைத்தான் 23ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது முதல்ல எங்கே நடத்துகிறாராம்? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் நடத்துகிறாராம். ஆட்டுக்குட்டிக்கு சந்தோஷமா இல்லையா? அங்கே சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது. வேலைக்கு ஆகாரத்தை போட்டு ஆட்டை கொழுக்க வச்சு அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஆடு வளர்ந்து போச்சு. ஆட்டை எங்க கொண்டு போறாரு? ஆமா, சத்துருக்களுக்கு முன்பாக எதிரே ஒரு பந்தி. வாசிக்கிறோம் இல்லையா? ஆட்டை கொண்டு போய் வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. பொதுவாக கசாப் கடைக்காரன்ட்டு போய் பாருங்க. கசாப் கடைக்காரன் ஆட்டு குட்டிங்களை அடிக்கிறது ரொம்ப குறைவு. எந்த ஆட்டை தான் அடிப்பான்? வளர்ந்த ஆட்டை தான் அடிப்பான். ஆண்டவர் இந்த வளர்ந்த ஆட்டை எங்கே கொண்டு போறாரு? அடுத்தது வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே ஆகாரம் கொடுக்குறாரு. முதல்ல கொடுத்தது புல்லுள்ள ஆகாரம், அமர்ந்த தண்ணீர். வளர்ந்த ஆட்டை கொண்டு போய் சத்துருக்களுக்கு எதிரே ஒரு பந்தி நடத்துறாரு. கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. வித்தியாசமா இந்த மேய்ப்பன் நடத்துகிறத பாருங்க. கடினமான பாதை, சுற்றிலும் பகைவர்கள், எந்த நேரத்திலும் ஆபத்து நேரிடலாம். ஆனாலும் ஆட்டுக்கு ஒரு குறையும் வைக்காம ஆண்டவர் அள்ளி அள்ளி வனாந்திரத்திலும் அதை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்திரம் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் நமக்காக ஒரு பந்தியை, நமக்காக ஒரு செழுமையை, நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உண்டு பண்ணி வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த ஆடு கொஞ்சம் அப்படியே நல்லா முதிர்ந்து வருகின்ற நாட்களில் இந்த ஆட்டை நேராக நடத்தி கொண்டு போறார். எங்கே கொண்டு போறாருன்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எங்கே கொண்டு போயிடுறாரு? நேரா மேலே வந்துரு அப்படின்றாரு. அங்கேயும் இவர் தான் கூட்டு போறாரு. நல்லா கவனிங்க. அமர்ந்த தண்ணீர் உள்ள அனுபவத்துக்கும் அவர் தான் கூட்டு போறாரு, வனாந்திரத்துக்கும் அவர் தான் கூட்டு போறாரு, அடுத்தது வீட்டுக்கும் சொல்லுங்க அவர் தான் கூட்டு போறார். மெய்ப்பனாக நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எப்போ மெய்ப்பனாக அவர் இருப்பார், நம்மோடு கூட அவர் மெய்ப்பராக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் யாராக இருக்க வேண்டும்? 100ஆம் சங்கீதம். அவர் மேய்ச்சலின் ஆடுகள். நாம் யாரு? அவர் மேய்ச்சலின் ஆடுகள். நம்ம ஆடா இருந்தா அவர் நமக்கு யாரா இருப்பாரு? சத்தமா சொல்லுங்க, மேய்ப்பரா இருப்பார். அவருடைய மேய்ச்சலுக்கு, அவருடைய வழி நடத்துதலுக்கு, அவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பார். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக கொடுத்தாரா இல்லையா? அவரு கொடுத்தாரா இல்லையா? நமக்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். இரண்டாவதாக இந்த ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். உலகத்தில் இருக்கையில், நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இப்ப இருக்கிறாரா? இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். உலகத்தில் இருக்கையில் நான் என்னவா இருக்கிறேன்? உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்ப இயேசு இந்த உலகத்துல யாரா இருக்கிறாருன்னு கேட்டா, நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒளியாக இருக்கிறார். He is the light. I am the light of the world. நானே இந்த உலகத்துக்கு ஒளி. ஒளி என்ன செய்யும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளி எந்த மனுஷனையும் என்ன செய்தான்? அது பிரகாசிக்க செய்தான். எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்து? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்து. நல்லா கவனிக்கணும். சிலர் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு
ஒளியும் ஒவ்வொருத்தரை பிரகாசிக்க பண்ணுன்னு. மனுஷன் ஒளியை தேடி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறான். ஆனா ஒளி என்பது மனிதனை தேடி இந்த பூமிக்கு கடந்து வந்து விட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒளியானது இந்த பூமிக்கு வந்து விட்டது. இந்த ஒளி ஏன் வந்தது? ஒளி வந்ததின் நோக்கம் என்ன? மனுஷனை பிரகாசிக்க செய்ய வேண்டும். விளங்குதா? அப்ப இந்த பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய ஊழியம் இந்த பூமியிலே அமைந்தது. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சம். என்ன வெளிச்சம்? இயேசு ஒளியாக வந்து அவர் பிரசங்கிக்கின்றார். கலிலேயாவின் பகுதிகளிலே, கடற்கரை யோர்தானுக்கு அருகில் இருந்த கடற்கரை பகுதிகளிலே அவர் பிரசங்கிக்கின்றார். புறஜாதிகளுடைய தேசங்களிலே அவர் பிரசங்கிக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை அவர் செய்ய செய்ய இருளானது அந்த பகுதியை விட்டு அகன்று போனது. ஆமென். இந்த உலகத்தில் 2 ராஜ்யம் உண்டு. ஒன்று ஒளியின் ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். இருளின் ராஜ்யத்தை உடையவன் பிசாசு, ஒளியின் ராஜ்யத்தை உடையவன் நம்முடைய ஆண்டவர். இந்த இருளின் ராஜ்யத்திலே நாம் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தோம். இதைத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். எபேசியர் 5:8, முற்காலத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? அந்தகாரமாய் இருந்தீர்கள். போதும்.